إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, கண்ணியமிக்க ஜும்ஆவுடைய தினத்தில் சங்கைமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டுக்கு வருகை தந்து அல்லாஹுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு அல்லாஹுடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்றோம். எதை தீனாக கேட்கின்றோமோ பேசுகின்றோமோ அதைவிட அல்லாஹுடைய மார்க்கத்தை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கின்ற நர்பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதமான ரமதானுடைய மாதத்தை நாம் வரவேற்றவர்களாக எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்றோம். அந்த பாக்கியத்தை ரமதானை அடைந்து அந்த மாதத்திலே சிறப்பாக இபாதத் செய்கின்ற அந்த பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ரமதானுடைய அந்த மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஷஹ்ரு ரமதான் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை ஆரம்பிக்கின்றான். இதை போன்ற பிற மாதத்தை எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லுவதே கிடையாது. எங்கேயும் அல்லாஹு தஆலா ஷஹ்ரு முஹர்ரம், ஷஹ்ரு துல் கஅதா அல்லது ஷஹ்ரு துல் ஹஜ் என்று அல்லாஹு தஆலா எங்கேயும் சொல்லுவதில்லை குர்ஆனிலே. ஆனால் இந்த மாதத்தை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம் என்று அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை ஆரம்பித்து அல்லதி, அந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேரான பாதையை காட்டுகின்றது. வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நன்மை எது தீமை எது என்று உங்களுக்கு பிரித்து அறிவிப்பு செய்கின்றது என்று அல்லாஹு தஆலா ரமதானுடைய மாதத்தை அறிமுகம் செய்யும் பொழுது குர்ஆனை பற்றி தான் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யஸும், ஆகவே யார் அந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தில் இருக்கின்றீர்களோ
அவர்கள் அந்த மாதத்திலே கடமையான நோன்புகளை நோற்கட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆக ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிப்பு செய்யும் பொழுது முதலில் குர்ஆனை பற்றி தான் சகோதரர்கள் அல்லாஹ் தஆலா பேசுகிறார். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை உயிராக ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த குர்ஆன் அல் குர்ஆன் இருக்கின்றதே, அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை உயிர் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். குர்ஆன் சூரா ஷுஆரா என்ற அத்தியாயத்தில் வருகின்றது. அல்லாஹ் சொல்கிறான், وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِنْ أَمْرِنَا என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த குர்ஆனை நாம் ரூஹாக உயிராக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி காட்டுகிறார். ஏன் உயிர்? எல்லா மார்க்க விஷயத்தையும் நாம் குர்ஆனில் தான் பார்க்கிறோம். அல்லாஹ்வை பற்றி தெரிய வேண்டும் என்றால் குர்ஆனில் தான் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களை பற்றி நாம் தெரிய வேண்டும் என்றால் முதலில் குர்ஆனை தான் பார்க்க வேண்டும். மலக்குமார்களை பற்றி நாம் தெரிய வேண்டும் என்றால் குர்ஆனில் தான் பார்க்க வேண்டும். மறுமை நாளை பற்றி பார்க்க வேண்டும் என்றாலும் குர்ஆனில் தான் பார்க்க வேண்டும். சொர்க்கத்தை பற்றி பார்க்க வேண்டும், நரகத்தை பற்றி பார்க்க வேண்டும், துன்யாவுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்க வேண்டும், மரணத்தை பற்றி பார்க்க வேண்டும், கபரை பற்றி பார்க்க வேண்டும் என்றாலும் முதலில் குர்ஆனை தான் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த மார்க்கத்தின் ரூஹாக உயிராக அல்லாஹ் தஆலா குர்ஆனை தான் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆனை பொறுத்தவரை எல்லாமே நன்மையான விஷயம். குர்ஆனை ஓதுவதும் நன்மை, குர்ஆனை கேட்பதும் மிகப்பெரிய நன்மை, குர்ஆனை மனனம் செய்வதும் மிகப்பெரிய நன்மை, குர்ஆனை அமல் செய்வதும் மிகப்பெரிய நன்மை, குர்ஆனுடைய செய்தி எடுத்து பிறருக்கு எடுத்து சொல்வதும் மிகப்பெரிய நன்மை, குர்ஆனை கற்றுக் கொடுப்பதும் மிகப்பெரிய நன்மை, குர்ஆனை நேசிப்பதும் மிகப்பெரிய ஒரு நன்மை. ஆக குர்ஆனுடைய விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாமே நன்மையாக ஆக்கி வைத்திருக்கிறார். குர்ஆனை நேசிப்பது, அதை நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. குர்ஆனை நேசிப்பது சொர்க்கத்துடைய அமல். எவ்வளவு கேட்பதற்கு எவ்வளவு! குர்ஆனை நேசிப்பது, குர்ஆனை விரும்புவது சொர்க்கத்துடைய அமல். சகோதரர்களே, நம்மளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குர்ஆனை நாம் எவ்வளவு நேசிக்கிறோம்? குர்ஆனை நேசிக்கிறோமா? உலகத்துடைய அழிகின்ற பொருட்களை எல்லாம் நேசிக்கக்கூடிய நாம், வீடுகளை, வாகனங்களை, கார்களை, வசதி வாய்ப்புகளை, ஆடைகளை, பொருளாதாரங்களை, பொருட்களை நேசிக்கின்ற விரும்புகின்ற நாம் குர்ஆனை விரும்பக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? ஆனால் சஹாபாக்கள் குர்ஆனை விரும்பினார்கள், குர்ஆனை விரும்பினார்கள், குர்ஆனின் மீது தன்னுடைய பாசத்தை காட்டினார்கள். ஏராளமான சம்பவங்களை இங்கே எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கலாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானாருக்கு நிகழாக வாழ்ந்த அந்த சஹாபி, நிழலாக வாழ்ந்த அந்த சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழலாக வாழ்ந்த அந்த சஹாபி அறிவிப்பு செய்கின்றார்கள். அன்ன ரஜுலன், நாங்கள் ஒரு சபையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியம் நிறைந்த அந்த சபையிலே அமர்ந்து கொண்டிருந்தோம். அன்ன ரஜுலன், திடீரென்று ஒரு மனிதர் வந்தார். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே அமர்ந்தார். அமர்ந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி உஹிப்பு ஹாதிஹி சூரா, ஒரு சூறாவை நான் மிகவும் விரும்புகிறேன் என்றார். நம்ம இந்த மாதிரிலாம் பேசி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இன்னெல்லாமோ பேசுகிறோம், அப்படிதானே? காலையில் நைட்டு தூங்குற வரை இன்னெல்லாமோ பேசுகின்றோம். இந்த மாதிரி நாம் பேசி இருக்கின்றோமா? அந்த சஹாபி குர்ஆனை நேசித்திருக்கிறார். ஆகவே உள்ளத்திலிருந்து அந்த பேச்சு வருகின்றது. இன்னி உஹிப்பு ஹாதிஹி சூரா, ஒரு சூறாவை நான் மிகவும் விரும்புகிறேன் என்றார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா ஹிய சூரா, அது எந்த சூரா என்று கேட்டார்கள். உடனே அந்த சஹாபி சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் என்ற சூரத்துல் இக்லாஸை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்றார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு என்ன பதில் சொன்னார்கள் என்று பாருங்கள் சகோதரர்களே.
முக்கியமான விஷயம் இதெல்லாம், எல்லாமே முக்கியமான விஷயம்தான். அந்த சஹாபிக்கு பெருமானாரின் பதில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்ன ஹுப்பஹா, நீங்கள் இந்த சூராவை நேசிப்பதின் மூலமாக அத்கலக்கல் ஜன்னah, நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள் என்றார்கள். எவ்வளவு பெரிய சந்தோஷமான வார்த்தை, மகிழ்ச்சியான வார்த்தை. இதை விட என்ன வார்த்தை வேண்டும் முஸ்லிம்களுக்கு? இந்த சூராவை நீங்கள் நேசிப்பதன் மூலமாக நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள் என்றார்கள். குர்ஆனை நேசிப்பது சொர்க்கத்துடைய அமல். எத்தனை சஹாபாக்கள் தெரியுங்களா? நம்மள மாதிரி தானே அவர்களும். குடும்பம் இருக்கின்றது, வியாபாரம் இருக்கின்றது, சோதனைகள் இருக்கின்றது, சந்தோஷங்கள் இருக்கின்றது வாழ்க்கையில். நம்மள மாதிரி தானே. சொல்ல வேண்டும் என்றால் நம்மளை விட பல மடங்கு சோதனைகளை பார்த்தவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள். அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஒன்றுமே கிடையாது, ஒரு சோதனையை நாம் பார்க்கவில்லை என்று தான் சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய குர்ஆனின் மீது உண்டானது ஈடுபாடு, பாசம், நேசம். குர்ஆனோடு தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் கழித்தார்கள். அந்த குர்ஆனை மனனம் செய்தார்கள். குர்ஆனுடைய செய்திகளை நாடு நாடாக சென்று எடுத்துரைத்தார்கள் மக்களுக்கு. குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். பல மதரசாக்களை உருவாக்கினார்கள், குர்ஆனுடைய பாடசாலைகளாக உருவாக்கினார்கள். ஆனால் நம்ம குர்ஆனுடைய விஷயத்தில் எவ்வளவு பலகீனமாக இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை தலைவராக நியமித்து ஒரு போருக்கு அமீராக அனுப்புகின்றார்கள். போரெல்லாம் முடிகின்றது, முடிந்து எல்லாம் வந்துடுறாங்க. பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு சென்ற அவரிடத்திலே போரை பற்றி உண்டான விஷயங்களை நலம் விசாரிப்பார்கள். எப்படி இன்ன ஏது என்று எல்லாம் விசாரிப்பார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்ளாத போரிலே சஹாபாக்களுடைய அந்த மரண செய்தி, எந்த சஹாபி ஷஹீதாக்கப்பட்டாலும் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தகவலை சொல்லிவிடுவார்கள். இந்த போரிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போரிலே இன்னார் இப்போது ஷஹீதாக்கப்பட்டார்கள், இன்னார் இப்போது ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்று தகவல் பெருமானாருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இப்படி சஹாபாக்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போரை பற்றி உண்டான விஷயங்களை கேட்டறியும் பொழுது ஒரு சஹாபி ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன விஷயம்? அல்லாஹ்வின் ரசூல் அவர்களே, எங்களை ஒரு போருக்கு அனுப்பினீர்கள், ஒருவரை தலைவராக எங்களுக்கு கொடுத்தீர்கள், அவர்தான் எல்லா வக்து தொழுகையும் நடத்தினார். தலைவர் என்பவர்கள் யார் தெரியுங்களா? குர்ஆன் ஓத தெரிந்தவர் தான் தலைவர் பொறுப்புக்கு தகுதியானவர். குர்ஆன் ஓத தெரியவில்லை என்றால் அந்த பொறுப்புக்கு அவர் தகுதியற்றவர். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை நன்கு ஓத தெரிந்தவரிடத்தில் தான் பொறுப்பை ஒப்படைப்பார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை சபையிலே உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு மனிதர் வருகிறார். வந்து, உமர் அவர்களே, உங்கள் ஆட்சியில் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். உங்கள் ஆட்சியில் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுங்கன்னு சொல்லி. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டாங்க தெரியுமா? குர்ஆனில் எத்தனை சூரா உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும் அப்படின்னு கேட்டான். அறிவு இருக்கா, என்ன படிச்சிருக்கீங்க என்றெல்லாம் கேட்கவில்லை. என்ன கேட்டார்கள்? குர்ஆனிலே உங்களுக்கு எத்தனை சூரா மனனமாக இருக்கின்றது? கேட்டவர் அமைதியாக போயிட்டார். கேட்டவர் நிறுத்திட்டார். ஒன்றும் இல்லை, நிறுத்திட்டார், வந்துடுறேன்னு போயிட்டார். அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை போருக்கு அனுப்புகின்றார்கள். அந்த சஹாபி சொல்கிறார், தலைவராக அனுப்பிய அவர் எல்லா வக்தையும் அவர்தான் தொழுகை நடத்தினார். நாங்கள் கண்ட ஆச்சரியம் என்னவென்றால், எல்லா தொழுகையிலும் சூரா இக்லாஸை ஓதியதற்கு பிறகுதான் அவர் ருக்குவுக்கே செல்வார். எல்லா தொழுகையிலுமே ஃபஜ்ரிலிருந்து லுஹர் இஷா வர எல்லா தொழுகையிலும் சூரா இக்லாஸை என்ன செய்வார்? ஓதிக்கொண்டு தான் ருக்குவுக்கே செல்வார். அப்போ நம்ம நினைக்கிறோம் லுஹர் அஸ்ரில் சவுண்டாக ஓதுறது இல்லையே, அவர் வளமைக்குள்ளவும் கொஞ்சம் லைட்டாக சவுண்டாக சொல்லியிருக்கலாம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் அவ்வாறு ஓதினார்கள் என்று நீங்கள் கேட்டீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பொதுவாக நம்மள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கும் இல்லையா? யாராவது செஞ்சால் அது அப்படியே போய் மற்றவங்களை சொல்லுவோமே தவிர ஏன் எதுக்குங்கிற கேட்குற பழக்கம் இருக்காது. அந்த சாமி சொல்ல கேட்கல அப்படின்னாங்க. இது ஹபு 2 சஹாபாக்களை அனுப்பி கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். சகோதரர்களே, அந்த சஹாபியின் பதில் என்ன தெரியுங்களா? அல்லாஹு அக்பர். குர்ஆனை
எவ்வளவு சிந்தித்து புரிந்திருக்கிறார்கள் என்று வாருங்கள். ஆச்சரியமான பதில். குர்ஆனை சிந்தித்தார்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை யோசித்தார்கள், சிந்தித்தார்கள் ஈமானின் அடிப்படையில். அந்த சஹாபி சொன்ன பதிலை பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே 114 சூராவை இறக்கி இருக்கிறார். ஆனால் எந்த சூறாவையும் அல்லாஹ் தஆலா தனக்கென்று எடுத்துக்கொள்ளவில்லை, இந்த சூறாவை தவிர. பல இடங்களில் ரஹீம் என்று சொல்கிறான், தவ்வாப் என்று சொல்கிறான், கஃபார் என்று சொல்கிறான், ரஹீம் என்று சொல்கிறான். ஆனால் தனக்கென்று எந்த சூறாவையும் அல்லாஹ் தஆலா எடுக்கவில்லை, இந்த சூறாவை தவிர. ஆகவே இந்த சூறாவை நான் அதிகமாக நேசிக்கிறேன், ஆக இவைத்தான் ஒவ்வொரு தொழுகையிலும் நான் ஓதினேன் என்பதாக அந்த சஹாபியின் பதில். உடனே 2 சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்ல, உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னல்லாஹ யுஹிப்பு, அவர் அல்லாஹ்வை நேசித்து அந்த அத்தியாயத்தை நேசிப்பதன் காரணத்தால் அவரையும் அல்லாஹ் நேசிக்கிறார் என்று சொல்லுங்கள் என்றார். குர்ஆனை நேசித்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கின்றது. குர்ஆனை நேசித்தால் சொர்க்கம் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கின்றது. இதைவிட மறுமையின் சேகரிப்பு வர என்ன வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் மர்ஹம்னி சொல்றோம்ல, எல்லாம் மேல கருணை காட்டு, என் மேல அன்பு காட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா தனக்காக செய்த துஆ அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா வஃபாத் ஆறக்கு சில நிமிடங்களுக்கு முன்பதாக கேட்ட துஆ அதுதான். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி. அதற்கு பிறகு சில வார்த்தைகளை கூறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துனியாவை விட்டு பிரிந்து விட்டார்கள். கடைசியாக கேட்ட துஆ, அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, அல்லாஹுவே என்னை மன்னிப்பாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக. சகோதரர்களே, அந்த கருணை, அந்த அன்பு, முஹப்பத், பாசம், நேசம் குர்ஆனை நேசிப்பதின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு தந்து விடுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அன்பை அடையாமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. அன்பை அடைகின்ற வழிகளிலே ஒன்றுதான் குர்ஆனை நேசிப்பது. ரமலான் மாதம் வரப்போகுது, அதுதானே? குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் ஓதி பழகி கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் இன்றைய நாளிலேயே இந்த தலைப்பு பேசப்பட்டது. எத்தனை பேருக்கு குர்ஆன் தெரியும், ஓத தெரியும்? யோசிச்சு பாருங்க. பரம்பரை முஸ்லீமுங்கிறோம், நாங்கள் யாரு தெரியுமா, எங்கள் குடும்பம் யாரு தெரியுமா, எங்கள் முன்னோர்கள் எந்த ஏரியா தெரியுமா, எல்லாம் பேசுகிறோம், அதுதானே? குர்ஆன் கொடுத்து ஒரு ஆயத்து ஓதி காட்டுங்க பயனே தெரியும், அதுதானே? சகோதரர்களே, எத்தனை இடங்களிலே குர்ஆன் வகுப்புகள் நடைபெறுகின்றது. போய் கலந்து ஓத வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம் நமக்கு ஏற்படுகின்றதா? எத்தனை பள்ளியில் அறிவிப்பு செய்கிறாங்க, குர்ஆன் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டா எத்தனை பேர் தெரியுங்க வராங்க? 2 பேர் 3 பேர். அது நாட்கள் போக அவங்களையும் காணாது. இதே கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லித்தர்றோம் ஃப்ரீ அப்படின்னா என்ன கூட்டம் வரும்? ஃப்ரீ டியூஷன், ஃப்ரீயாக எல்லாம் ஃப்ரீ, எம்காம் பிகாம் படிக்க எல்லாம் ஃப்ரீ என்று ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டால் 2-3 பேராக வருவாங்க, அதுதானே? நிறைந்து விடும். ஆனால் குர்ஆன் கற்றுக்கொள்வதற்கென்றால் நமக்கு யோசனை, சிந்தனை என்றால் சோழலை யோசிச்சு பாருங்க. அந்த சிந்தனையை நமக்கு சிந்திக்க தூண்டாமல் தடுப்பது ஷைத்தான் தான். அன்பார்ந்த சோழர்களே, குர்ஆனை ஓதவில்லை என்றால் ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு ஹதீஸை பார்க்கும்போது குர்ஆன் ஓத தெரியாட்டி நம்ம நிலைமை என்னன்னு பயப்பட வேண்டியது இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யதகன்ன பில் குர்ஆனி ஃபலைஸ மின்னா, யார் குர்ஆனை முறையாக ஓதவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்றார்கள். பயப்பட வேண்டாமா? சஹீஹான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லம் யதகன்ன பில் குர்ஆனி ஃபலைஸ மின்னா, குர்ஆனை யார் முறையாக கற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை. நம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீங்களே யோசிச்சுங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒன்று முனாஃபிகா, முஷ்ரிகா, மஜூசியா, குஃபாரா, சாபிஹீனா, இதிலே இருப்பாங்க. முஸ்லீம் உம்மத்தில் அவங்க இருக்க மாட்டாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க சகோதரர், பயப்பட வேண்டாமா? ஆண்களுக்கு 40-30% தான் குர்ஆன் ஓத தெரிகின்றது. பெண்களுக்கு மாஷா அல்லாஹ் 95% தாய்மார்கள், சகோதரிகள் இல்லையா குர்ஆன் ஓதுறாங்க. எத்தனை ஆண்களுக்கு முறையாக குர்ஆன் ஓத தெரியும்? யோசிச்சு பாருங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க,
குர்ஆனை ஒருவன் முறையாக ஓதவில்லை என்றால் அவனுடைய தொழுகை எப்படி அங்கீகரிக்கப்படும்னு கேட்குறாங்க. ஏன்னா தக்பீர்லேருந்து சலாம் வரை எல்லாமே அரபு வார்த்தையை தான் பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஒரு வார்த்தை கூட தமிழ் இங்கிலீஷு கிடையாது. எல்லாமே அரபு. அல்லாஹ் அக்பர் இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வர எல்லாமே அரபு சொல்லைத்தான் பயன்படுத்துகின்றோம். குர்ஆனை பொறுத்தவரை ஒரு வார்த்தை அர்த்தம் உச்சரிப்பு மாறுச்சுன்னா அர்த்தம் மாறிடும். குர்ஆனை பொறுத்தவரை ஒரு லெட்டர் உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் ஹலக்கல் இன்சானா மனிதனை படைத்தான் என்று அர்த்தம். அதே ஹா போட்டு ஹலக்க என்றால் சிறைத்தான் என்று அர்த்தம். பார்த்தீங்களா எவ்வளோ? ஒரு புள்ளி மாறினால் அர்த்தம் மாறிவிட்டது. ஒரு புள்ளி மாறிவிட்டது என்றால் அர்த்தம் மாறிவிட்டது. அலீஃப் இல்லாத இடத்துல ஒரு அலீஃபை கொண்டு வந்து போட்டால் ஒருமை இருமையாக மாறிவிடும். இந்த மாதிரி எத்தனையோ உதாரணங்களை அள்ளி சொல்லலாம், நேரமில்லை சொல்வதற்கெல்லாம். சொல்ல எவ்வளோ பயப்பட வேண்டியது இருக்குது. அதனால தான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த நாட்டில் வஃபாத்தானாங்க தெரியுமா? ஈஜிப்தில். ஷாஃபி இமாமுடைய கபரு ஈஜிப்தில் இருக்குங்க. ஈஜிப்தில் உலக அளவு கிராத்துக்கு ஃபேமஸான நாடு எதுனா ஈஜிப்து தான். சவுதி கூட கிடையாது. உலக அளவு கிராத்துக்கு பேர் போன, தஜ்வீதுக்கு பேர் போன ஒரு ஊர் நாடு அப்படின்னா ஈஜிப்து தான். அரபில் மிஸ்ர்னு சொல்லுவாங்க. சவுதி அரேபியா துபாய் கூட கிடையாது, கிடையாது. மக்கா மதீனா இமாம்கள் ஈஜிப்துக்கு சென்று குர்ஆனை பகிர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் மிக அறிந்தவர். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனுடைய விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ரமதான் வரப்போகுது. அங்கெல்லாம் அங்கே உட்காந்து குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் எனக்கு ஓத தெரியவில்லை என்றால் என்னோடய நிலைமை என்ன, எப்படி இருக்கும்? அதுதானே, எப்படி இருக்கும்? ரமதானில் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு, வீட்டுக்கு போன எல்லாம் உட்காந்து குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஆட்களில் அதுதானே பிள்ளைகள், மனைவி, தாயார் அல்லது சகோதரிகள் எல்லாம் உட்காந்து குர்ஆன் ஓதிட்டு இருக்கும்போது நான் இப்படியே உட்காந்துருப்பேன். அதுதானே, கையில் என்ன இருக்கும்? ஃபோனை வச்சு என்ன பண்ணுறது? நானும் எடுத்து ஓத வேண்டாம். ஏன் அந்த ஆசை நமக்கு வர்றதில்லை? நானும் எடுத்து ஓத வேண்டாமா? அதுதானே, பக்கத்தில் அலிஃப்லாம் மீம் அலிஃப்லாம் ரா ஸாத் காஃப் என்று ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது நானும் குர்ஆன் எடுத்து காஃப் ஹா யா ஐன் ஸாத் என்று ஓதினால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஏன் முயற்சி செய்வதில்லை? உலகத்தில் ஒரு பொருள் வாங்கணும்னா என்ன முயற்சி? எங்கேருந்து வாங்கினீங்க? போகலாமா? எப்போ போகலாம்? வர்றீங்களா? சரிதானே? பெருனா பர்ச்சேஸுக்கு பார்க்குறோம், எடுத்தாச்சா? எங்கே போகணும்? எப்போ போகலாம்? எப்போ போதும்? குர்ஆனுடைய விஷயத்தில் நீங்கள் அஜர்த்துமார்களெல்லாம் ஓத வேண்டாம். வீட்டில் அம்மாட்ட உட்காந்து ஓதுங்க. ஓத தெரியுமா இல்லையா அம்மாமார்களுக்கு? மனைவிட்ட உட்காந்து ஓதுங்க. சரிதானே? பிள்ளைகள்கிட்ட உட்காந்து ஓதுங்க. ஓதி நல்லா பழகினதுக்கப்புறம் அஜர்த்தில் வந்து ஓதி காட்டுங்க. அஜர்த்தில் வந்து ஓதி காட்டுங்க. அவர் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் ஓதிட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். இல்லை தஜ்வீது பழகணும், அவருக்கு கற்றுக்கொள்ளுங்கள். சில பேருக்கு சங்கடம், எப்படி யார்கிட்ட போய் ஓதுறது? நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம், யார் நம்பர் வாங்காதீங்க. வீட்டிலையே ஓதுறாங்கல்ல, அவங்கள்ட்ட உட்காந்து பக்கத்தில் உட்காந்து ஓதுங்க. ஒரு அலிஃப் கிதாப் வாங்கிட்டு போங்க. அலிஃப் கிதாப் எவ்வளோ? 500 ரூபாயா 1000 ரூபாயா? ஒரு ஸ்கூல் புக்கு 250 ரூபா, அலிஃப் கிதாபு 30 ரூபா. அப்படிதானே? வாங்கிட்டு போங்க. இன்றைக்கே இன்ஷா அல்லாஹ் கடைக்கு போய் வாங்குங்க. மக்கள்கிட்ட சொல்லுங்கள், நான் குர்ஆன் ஓதணும், எனக்கு சொல்லித்தா. சகோதரர்களே, யோசிச்சு பாருங்கள். நாளை மறுமையில் நம்மளை விட்டு எல்லாம் ஓடிடுவாங்க. மறுமையில் நம்மளை விட்டு எல்லாம் ஓடிடுவாங்க. யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத் வ ததஉ. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார். மறுமை நாள் தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருப்பார்கள். அந்த தாயார் தன்னுடைய குழந்தைகளை விட்டு விட்டு ஓடி விடுவார்கள் மறுமை நாளிலே. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி. பிள்ளைகள், சகோதரன் எல்லாம் ஓடி விடுவார்கள் மறுமையில். யாருக்கு வரமாட்டாங்க பேசுறதுக்கு. ஆனால் சகோதரர்களே, எது தெரியுங்களா நமக்கு வருது? எது தெரியுங்களா நமக்கு வருது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 விஷயம் உங்களுக்கு பரிந்துரைக்கு வரும் அப்படின்னா. 2 விஷயம் உங்களுக்கு மறுமையில் பரிந்துரைக்கு வருகின்றது. எல்லா குடும்ப நண்பர்கள் எல்லாம் ஓடிடுவாங்க. அப்போ சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்துருவாங்கன்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். அது வேறு விஷயம். ஆனால் சோழர்களே, சொர்க்கமா நரகமான் பயந்து நிற்கும் பொழுது, பயந்து நிற்கிறவர் எல்லாம் தனித்தனியாக தான். சொர்க்கம் கிடைச்சதுக்கப்புறம் தான் ஃபேமிலியோடு உட்காந்துருப்போம். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானா.
ஆனால் சகோதரர்களே, மறுமை சொர்க்கமா நரகமான் பயந்து நிற்கக்கூடிய அந்த நாள், நபிமார்கள் முதல் கொண்டு பயந்து நிற்கக்கூடிய அந்த நாள், இரண்டு இபாதத்துகள் நமக்கு பரிந்துரைக்காக வருகிறது என்றார்கள். இரண்டு இபாதத்துகள் நமக்கு பரிந்துரைக்காக வருகிறது என்றார்கள். ஒன்று என்ன தெரியுங்களா? வசியாம், நம்ம வைக்கக்கூடிய நோன்புகள் நமக்கு பரிந்துரைக்கு வருகின்றது. இரண்டாவதாக சொன்னார்கள், ஏத்தில் குர்ஆன் யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, யார் துனியாவிலே குர்ஆனை எடுத்து ஓதினார்களோ அந்த குர்ஆன் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வருகிறது. யா அல்லாஹ், இந்த அடியார் பூமியிலே வாழும் பொழுது என்னை எடுத்து ஓதிக்கொண்டிருந்தார். முபஷிர் மஸ்ஜிதுக்குள்ளே இன்றைக்கி ஜும்மாவுக்கு வரும்போது சில சகோதரர்கள் உட்காந்து குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்க. சில பேர் ஃபோனில் குர்ஆன் எடுத்து அப்படியே ஓதிட்டு இருந்தாங்க. குர்ஆன் புத்தகம் எடுத்து ஓதிக்கொண்டு இருந்தார்கள். பார்க்கும்போது சந்தோஷம் வருதான், மாஷா அல்லாஹ் இல்லையா? ஒரு ஹஜ்ஜுக்கு போகிறோம், உம்ராவுக்கு போகிறோம், எத்தனை பேருக்கு வந்து குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க அதுதானே? நம்ம அப்படியே உட்காந்துருப்போம், பார்க்குறோம், அவங்கள பார்த்துட்டு உட்காந்துருப்போம். ஏன் நானும் எடுத்து ஓத வேண்டும்? சகோதரர்களே, நாளை மறுமையிலே குர்ஆன் வந்து பேசுகிறது, யா அல்லாஹ், இந்த அடியார் உலகத்திலே வாழும் பொழுது என்னை எடுத்து ஓதிக்கொண்டிருந்தார், ஆகவே அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னாங்க தெரியுங்களா? எந்த அளவுக்கு பாருங்கள் சகோதரர்களே, குர்ஆனுடைய அந்த பரிந்துரை எந்த அளவிற்கு என்று பாருங்கள். ஷஃபஅத்து லிரஜுலின் ஹத்தா குஃபிர லஹு, அடியாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத வரை. என்ன வார்த்தை பார்த்தீங்களா? அடியாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத வரை குர்ஆன் அந்த அடியாருக்காக அல்லாஹ்விடத்திலே வாதாடி கொண்டே இருக்கின்றது. ஹத்தா குஃபிர லஹு, அல்லாஹ் அவரை மன்னி 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 என்று குர்ஆன் நமக்காக அல்லாஹ்விடத்திலே பேசுகிறது. இவ்வளோ பெரிய பாக்கியம். இதை விட நமக்கு வேற என்ன வேண்டும்? மறுமைக்கு எதை வேணுமா? அல்லாஹ் நம்மளை மன்னிச்சாதானே உள்ளே போக முடியும் சொர்க்கத்துக்குள்ள. யோசிச்சோமா சகோதரர்களே? இப்போ அந்த சிந்தனை நமக்கு ஏற்படும் அப்படிதானே? ஓதணும்ட்டு வெளியே செருப்போட்டு போனோன்னா சைத்தா தலையில் ஏறி உட்காந்துருவா. அதெல்லாம் சொல்லுவாங்க அப்படிதான்டா. இந்த நோம்பி நம்ம அப்படியே கழிச்சிடுவோம் ஓதாமல், அடுத்த ரமதானுக்கு பார்த்துக்கலாம், நீ டைம் இருக்குல்ல. சகோதரர்களே, எத்தனையோ பாசத்திற்குரியவர்கள் நேசத்திற்குரியவர்கள் நம்மை விட்டு சென்று விட்டார்கள் அப்படிதானே? எத்தனையோ மக்கள் நம்முடைய அன்பிற்குரியவர்கள் பாசத்திற்குரியவர்கள் குடும்பத்தில் நண்பர்கள் உறவினர்கள் எத்தனையோ மக்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். இந்த ரமதானை அடைய நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும், கெஞ்ச வேண்டும். ரமதானை அடைந்து விட்டோம் என்றால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி நோன்பு வைத்து குர்ஆனுடனேயே ரமதானை நாம் கழித்தோம் என்றால் பெருநாள் அன்னைக்கு சந்தோஷமாக இருக்கும். பெருநாள் அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரமதானில் ஒரு குர்ஆனை நான் ஓதி முடிச்சுட்டேன் சரிதானே, மகிழ்ச்சியாக இருக்கும். சகோதரர்கள், இன்னைக்கு இஸ்லாம் அல்லாதவங்களும் குர்ஆனை வாங்கி படிக்கிறாங்க. மதீனாவிலே ஜிஹாத் அல் மலிக்கி என்று சொல்லக்கூடிய அந்த 7-8 வயசு பையன், 2 பார்வையும் தெரியாது, முழு குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார். யூடியூப்பில் போய் அடித்து பாருங்கள், ஜிஹாத் அல் மலிக்கின்னு யூடியூப்பில் போய் அடித்து பாருங்கள். 2 பார்வையும் இல்லை, முழு குர்ஆனை மனனம் செஞ்சிருக்கிறார் அந்த குழந்தை பையன். வாய் பேச முடியாதவங்க குர்ஆனை மனப்பாடம் செய்கிறாங்க. அலிஃப்னா 1, பானா 2, சானா 3ன்னு சொல்லி குர்ஆனை மனனம் செய்கிறாங்க. மதீனாவில் மஸ்ஜித் நபவி மதரசாவில் 75 வயசுடையவர் முழு குர்ஆனை மனனம் செஞ்சிருக்கிறார். சூடான் நாட்டை சார்ந்தவர், 75 வயசு. வெக்கப்படுறக்கு என்ன இருக்குது? குர்ஆனை தானே படிக்க போகிறோம். தெரியாதது மற்றவங்கள்ட்ட கேட்போம்ல. ஒரு ஊருக்கு போகிற அட்ரஸ் ரெடி கேட்குறமா இல்லையா? எங்கே வழின்ட்டு ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு என்னான்னு கேட்குறமா இல்லையா? அதுதானே? குர்ஆன் ஓதத்திலே சொல்லித்தாங்கன்னு சொல்கிறதுக்கு ஏன் வெக்கப்பட வேண்டும்? ஏன் வெக்கப்பட வேண்டும்? அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனை சிறந்த முறையில் ஓதி குர்ஆனுடைய பரிந்துரையை பெற்று நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு நுழைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக, குடும்பத்தார்களுக்கும் தருவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் وأستعفي عني وعنكم ولجميع المسلمين فاستغفروه إنه كان غفارا. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين إلى يوم الدين وبعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, காலங்கள் செல்ல செல்ல நவீனங்கள் அதிகரிக்க அதிகரிக்க துனியாவுடைய மோகங்கள் அதிகரிக்க குர்ஆனை கற்றுக்கொள்கின்ற மாணவர்கள் குறைந்து கொண்டே இருக்கின்றார்கள். இதை அதிகப்படுத்த வேண்டும். சில மக்களுக்கு என்ன, அவனை ஹாஃபிஸாக்கி ஆலிமாக்கி என்ன கிடைக்க போகுது, காலங்களும் எப்படியோ போயிடுச்சு. குர்ஆனையும் மார்க்கத்தை கற்ற ஒருவரை அல்லாஹ் கைவிட மாட்டான்.
குர்ஆனை கற்ற ஒருவரை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கைவிட. ஏன்னா தீனுடைய கல்வி அவர்களை வைத்து தான் அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும். அதுதானே ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஹாஃபிதுகளை, ஒரு ஆலிம்களை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் நம்ம குடும்பத்தில் ஒரு 10 ஆலிம், ஒரு 10 ஹாஃபிதை உருவாக்க வேண்டும் சகோதரர்களே. அவர்களின் மூலமாக தீனுடைய வேலைகளை நாம் செய்ய வைக்க வேண்டும். சஹாபாக்களுடைய காலத்தில் அப்படிதான் பிள்ளைகளுக்கெல்லாம் குர்ஆனை கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கி அரபு நாடுகளை பாருங்கள், மதீனா மஸ்ஜித் நபவியில் இருக்கக்கூடிய மதரசாவாக இருக்கட்டும், மஸ்ஜிதுல் ஹரமில் இருக்கக்கூடிய மதரசாவாக இருக்கட்டும், 7-8 வயசில் முழு குர்ஆனையும் மனனம் செய்து விடுகின்றார்கள். 7-8 வயசிலேயே முழு குர்ஆனையும் மனனம் செய்து விடுகின்றார்கள். குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஒருவருடைய அந்தஸ்தை உயர்த்துவார். இன்னல்லாஹ் யர்ஃபஉ பிஹாதல் கிதாப், மாற்றமே இல்லை. குர்ஆனின் மூலமாக ஒருவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா உயர்த்துவார். இன்றைக்கி அரபு நாட்டில் எப்படி தெரியுங்களா, மக்கா மதீனாவுடைய மினிஸ்டர் யார்? மக்கா மஸ்ஜிதுல் ஹரம் மஸ்ஜித் நபவியுடைய மினிஸ்டர் யாருன்னா மக்காவுடைய இமாமு தான். அப்துல் ரஹ்மான் சுதைசி அவர்கள் தான் மக்கா மதீனாவுடைய மினிஸ்டர். அவங்க தான் மக்கா மதீனாவுடைய கோர்ட்டுடைய ஜட்ஜு. யாருன்னா மக்கா மதீனாவுடைய இமாமுகள் தான் மக்கா மதீனாவுடைய கோர்ட்டுடைய ஜட்ஜு. அந்த அளவுக்கு அரபு நாடுகளிலே குர்ஆனை கற்றவர்களை உயர்த்தி வைத்திருக்கின்றார்கள். அங்கே மட்டுமல்ல, உலகத்தில் பல நாடுகளிலே அப்படிதான். இன்றைக்கி எத்தனையோ மக்கள் சாஃப்ட்வேர் படிச்சுட்டு இருக்கிறவங்க குர்ஆனை மனப்பாடம் செய்கிறாங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் சொல்கிறார், டெய்லி நான் 10 ஜுஸு ஓதுறேன், எனக்கு நேரம் கிடைக்கிது, அப்படி ஓதலாமா என்று கேட்கிறார். தன்னுடைய நேரத்தை எல்லாம் செல்போனிலே கழிப்பதில்லை, லேப்டாப்பிலே கழிப்பதில்லை, குர்ஆனிலேயே கழிக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு வயசான ஒருத்தரை பார்த்த, குர்ஆன் ஓதிட்டே இருக்கிறார். இவ்வளோ பெரிய ஆசை, ஆர்வம், எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் யார்ட்டையும் பேசுறதே இல்லை, அவசியத்துக்கு பேசுகிறாரு. மற்ற குர்ஆனில் உட்காந்து ஓதிட்டே இருக்கிறார். அவர்கிட்ட நான் மற்ற ஒரு வயது முதிர்ந்த ஒருவரிடத்தில் கேட்கப்பட்டது. அவர் ஒரு பள்ளிவாசலில் இத்திகாஃப் இருக்கிறாரு. அப்போது அவர்கிட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் போய் கேட்குறாரு அவர்கிட்ட, ஒரு உஸ்தாத் அவர்களே, நீங்கள் சஹருக்கு நினச்சா நைட்டு வரை நீங்கள் தூங்குறதே இல்லை, ஓதிட்டே இருக்கீங்களே, அப்படி ஒரு நாளைக்கு எத்தனை ஜுஸ் அதிகபட்சம் ஓதுவீங்கன்னு சொல்லி கேட்கப்படுது ரமதானுடைய மாதத்தில். அப்போ அந்த உஸ்தாத் என்ன சொன்னார் தெரியுமா, ஃபஜருக்கு பிறகு ஆரம்பித்தால் மக்ரீப் பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்து விடுவேன் ரமதான் மாதத்தில். அது என்ன, குர்ஆன் மேலே எவ்வளோ பாசம், நேசம். நம்மளே அப்படியே யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு டைம் எவ்வளோ கழியுது. பாதி நேரத்தை வீணாகத்தான் கழிக்கிறோம். செல்ஃபோனை எடுத்தால் எவ்வளோ நேரம் கழியுது, வீண் பேச்சுகளில் எவ்வளோ நேரம் கழிகிறது, சினிமா பார்ப்பதில் எவ்வளோ நேரம் கழிகிறது, அப்படியே ஊர் சுற்றுவதில் எவ்வளோ நேரம் கழிகிறது. அன்பார்ந்தவர்களே, குர்ஆனை எடுத்து ஓதினால் எவ்வளோ நன்மைகள். நாளை மறுமையில் நன்மையின் தராசு கனத்தால் தான் சொர்க்கம். فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ راضية. யாருடைய நன்மையின் எடை அதிகரிக்கிறதோ அவர்கள் தான் சந்தோஷமான வாழ்க்கையிலே, திருப்தியான வாழ்க்கையிலே இருப்பார்கள். நன்மையின் எடை மீசான் கணக்க வேண்டும். குர்ஆன் ஓதினால் மீசான் கணக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலிஃப் என்பது ஒரு வார்த்தை தான், ஆனால் அலிஃப் என்று ஒருவர் சொன்னால் அவருக்கு 10 நன்மை வழங்கப்படுகிறது என்றார்கள். 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் அவருக்கு 30 நன்மை வழங்கப்படுகிறது என்றார்கள். ஒரு நாளைக்கு 1/2 ஜுஸு ஓதினால், 1 ஜுஸு ஓதினால் எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ நன்மைகள். தராசு கணத்தால் சொர்க்கம், தராசு கணக்கவில்லை என்றால் நரகம். குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் பாதுகாக்கணும். فَمَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. யாருடைய நன்மையின் எடை அதிகரிக்கிறதோ அவர்களே வெற்றியாளர்கள். وَمَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُولَٰئِكَ الَّذِينَ خَسِرُوا أَنفُسَهُمْ فِي جَهَنَّمَ خَالِدُونَ. யாருடைய நன்மையின் எடை குறைந்ததோ அவர்களே நஷ்டவாளிகள், நரகத்திலே தள்ளப்படுவார்கள். தல்ஃபஹு உஜூஹும் النَّارُ وَهُمْ فِيهَا كَالِحُونَ. அவருடைய முகங்கள் நரக நெருப்பால் கரிக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அவர்களே, இந்த விஷயம் பார்த்தீர்களா, குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு நியத் வச்சுக்கணும். சொல்லி குர்ஆன் ஓதுறது கஷ்டமான விஷயமே கிடையாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அலிஃப் கிதாபோடு வந்தீங்கன்னா குர்ஆனோட போகலாம். அவ்வளோ இலகுவான. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை சொல்லி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா சூரா கமர் என்ற அத்தியாயத்திலே சொல்கிறான். எப்படி சூரத்துர் ரஹ்மான்ல ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான் திரும்ப திரும்ப வருமோ, அதே மாதிரி சூரா கமரில் வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கின்னு சொல்லி திரும்ப திரும்ப வரும். இன்னும் அர்த்தம்,
அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை சொல்றதுக்கு முன்னாடி 3 சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறான். வலகது, வா ஒரு சத்தியம், லாம் ஒரு சத்தியம், கது ஒரு சத்தியம், 3 சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறான். யஸ்ஸர்னல் குர்ஆன், இந்த குர்ஆனை நாம் மிகவும் இலகுவாக ஆக்கி வைத்திருக்கிறோம், ரொம்ப ஈஸியாக ஆக்கி இருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தகிர், இந்த குர்ஆனை கொண்டு யாராவது பயன்பெறக்கூடியவர்கள் உண்டா என்று அல்லாஹ் தஆலா நம்மளை பார்த்து ஒரு கேள்வியாக கேட்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களை, இன்ஷா அல்லாஹ் ரமதானுக்கு இனி 2 வாரம் இருக்கு. 2 வாரம், இந்த 2 வாரம் வரை இன்ஷா அல்லாஹ் ஒரு செகண்டு கூட வீணாக்காமல், ஓத தெரியாதவர்கள் எப்படியாவது ஓதி பழக வேண்டும் என்ற நியத்துடன் இருங்கள், முயற்சி செய்யுங்கள், அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யுங்கள். ரமதானை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை எடுத்து ஓதும் பொழுது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக தரும். 30 நாளும் பெருநாளாக இருக்கும். குர்ஆனை முறையாக ஓத தெரியாதவர், தஜ்வீதை பழகாதவர், இமாம்களை பிடியுங்கள், அவருடன் கற்றுக்கொள்ளுங்கள். ரமதானிலே முறையாக குர்ஆனை ஓதி 30 ஜுஸு ஓதி கத்தம் பண்ணிட்டோம், குர்ஆனை புரிந்து விட்டோம் என்றால் பெருநாள் என்ற மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனை சிறந்த முறையில் ஓதி குர்ஆனுடைய பரிந்துரை பெறுகின்ற மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. நரகத்திலிருந்தும் கபருடைய அதாபிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும், நமது பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லீம்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அனைத்து நபிமார்களுக்கு மத்தியிலும் ஒருவராக அமர்கின்ற அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கும், நமது பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை வழங்குவானாக. அருளுக்குரிய மழையை அல்லாஹ் தஆலா நம் மீது பொழிய செய்வானாக. ரமதானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் சிறப்பாக இபாதத் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும், நமது குடும்பத்தார்கள் அனைவருக்கும், உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் தருவானாக. காசா பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவியும் பாதுகாப்பையும் வழங்குவானாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரைவாக முஸ்லீம்களுடைய கரங்களில் கொடுப்பானாக. உலக முஸ்லீம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ, சிரமப்படுகின்றார்களோ அவர்கள் மீதும் நம்மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத் என்ற அருளை பொழிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.